வணக்கம். தற்பொழுது தமிழக பள்ளி கல்வித்துறை கொரோனா நோய் தொற்றின் காரணமாக மாணவர்கள் பள்ளிக்கு வர இயலாததால் இணைய வழி கல்வி முறையை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த லேர்ன் மாணவர்கள் எளிமையாக வீட்டில் இருந்து கொண்டே தங்களுக்கு தேவையான பாடத்தினுடைய கண்டென்ட், பாடத்துக்கான சோர்ஸ் இலவசமாக லேர்ன் மூலம் டவுன்லோடு செய்து வீட்டிலிருந்தே படிக்கும் முறையை தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதை ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி பயன்படுத்துமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா டீச்சர்ஸ் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரௌசரில் லேர்ன் tnschool.gov.in டைப் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு முதல்ல ஓப்பன் ஆயிடுச்சு. லேர்ன் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான டைரெக்டான லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அது மூலிமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்கம் சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. லேர்ன் இணையவழி கல்வி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை. வெல்கம் டு லேர்ன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு. கிளிக் ஹியர் ஃபார் கண்டென்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கிளாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6th செலக்ட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்டில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, சயின்ஸு, சோசியலில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சர்ச் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் சோசியலுக்கான தமிழ் மீடியத்தில் இருக்கிற எல்லா லெசனுடைய டைட்டில் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த லெசனுக்கு தேவையான உங்களுக்கு வீடியோ சோர்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், ரைட் சைடில் அதனோட வீடியோ சோர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. 3 டாட் இருக்குது. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வேணால் அதை கிளிக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மியூட்டில் வேணால் இல்லை பிக்சர் இன் பிக்சர் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் முடியும்.